Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பெயர் ஜெயிக்க முடியாத நிமிஷங்கள். ஜெயிக்க முடியாத நிமிஷங்கள். அந்த கிராமத்து அதிகாலை கொஞ்சம் அதிர்ச்சியோடு விடிந்தது. கலப்பையை தோளில் சுமந்து உழவு மாடுகளை வயலுக்கு கூட்டிக் கொண்டு மெதுவாக நடைபோட்டுக் கொண்டிருந்த முண்டாசு கட்டிய வெற்றுடம்பு முனியன்களும் குப்புசாமிகளும் விதிர்த்து போய் நின்றார்கள். வெளியே போட்டிருந்த டீக்கடை பெஞ்சுகளில் உட்கார்ந்து வாயில் டீயையும் கண்களில் தினத்தந்தி பேப்பரையும் உறிஞ்சிக் கொண்டிருந்த ராமசாமிகளும் கந்தப்பன்களும் இதயம் ஒரு வினாடி நின்று போக ஸ்லோ மோஷனில் எழுந்து நின்றார்கள். வாட்டர் டேங்கிற்கு கீழே குழாய் அடியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த மாராத்தாள்களும் பொன்னம்மாள்களும் கண்கள் நிலைகுத்த, முகம் 3 நாள் பிரேதமாய் வெளுத்து போக, வாய்களை திறந்து ஸ்பஷ்டமாய் வீலிட்டார்கள். தங்கசாமி யாரையும் பொருட்படுத்தாமல் நேர் பார்வையோடு வியர்த்து போன வெற்றுடம்போடு நடந்து கொண்டிருந்தான். வலது கையின் பிடியில் குங்குமத்தை அப்பின மாதிரி இரத்த அரிவாள். இடது கையில் அவனுடைய மனைவி கண்ணம்மாவின் வெட்டுண்ட தலை. அப்போதுதான் வெட்டியிருக்க வேண்டும். இரத்தம் துளி துளியாய் தயங்கி தயங்கி சொட்டியது. வெட்டுப்பட்ட போது அலறியிருந்த வாய் மாதிரி அப்படியே உறைந்து போயிருந்தது. கண்கள் அரை சொருகலாய் சொருகி வெள்ளை படலம் மட்டும் தெரிந்தது. அடர்த்தியான முடியை ஆவேசமாக சுழற்றி பிடித்திருந்த பிடியில் கண்ணம்மாவின் தலை லேசாக ஆடியது. கழுத்தில் வெட்டுப்பட்ட இரத்தக் குழாய்கள் துண்டு துண்டான சிவப்பு ரிப்பன்களாய் கழுத்துக்கு வெளியே தொங்கின. தங்கசாமி வழிகிற வியர்வையோடு மேட்டுத் தெருவில் நுழைந்து தெருவின் கோடியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனை குறிவைத்து நடந்தான். தெருவின் 2 பக்கமும் ஓட்டு வீடுகள். வாசல் பெருக்கி நீர் தெளித்து கொண்டிருந்த போன வருஷம் புஷ்பவதியான பெண்கள் தண்ணீர் பக்கெட்டுகளை டிங் டினார் என்று கீழே போட்டுவிட்டு ஆத்தா என்று வீட்டுக்குள்ளே ஓடினார்கள். அந்த ஆத்தாக்கள் வெளியே வந்து ஹக் என்று அதிர்ந்து நெஞ்சுக்கூட்டை கையில் பற்றி கொண்டார்கள். தெரியாமல் போன பக்கத்து வீடுகளெல்லாம் புழக்கடை வழியாய் ஓடிப்போய் நடுங்குகிற தொண்டையோடு அவசர குரல் கொடுத்தார்கள். அக்கோ, மாதக்கோ, கிழத்திரு தங்கசாமியே, தன் பொண்டாட்டி கண்ணம்மாவோட தலையை சீவி கையில் வச்சுட்டு ரத்தங்கோட்டை சொட்ட வர்றான், வந்து கருமத்தை பாரக்கோ. ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஒரு சின்ன கும்பல் பயப்பார்வையோடு தொண்டை எச்சிலை விழுங்கியபடி நின்றது. தங்கசாமி இன்னமும் நேர் பார்வையோடு நடந்து கொண்டிருந்தான். கண்ணம்மாவின் தலை ரத்தம் சொட்டுவதை நிறுத்தியிருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றபடி வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்த அந்த கெச்சலான கான்ஸ்டபிள் தங்கசாமி வருகிற கோலத்தை பார்த்ததும் கையில் இருந்த வெற்றிலை தவறவிட்டார். இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காரா? கரகரத்த குரல் கேட்டுக்கொண்டே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான் தங்கசாமி. கண்ணம்மாவின் தலையை அப்படியும் இப்படி மாட்டினான். டெலிஃபோனில் யாரோடு பேசிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் ரிசீவரை தட் என்று வைத்துவிட்டு எழுந்தார். தங்கசாமி புன்னகை செய்தான். முகத்தில் சின்ன சின்ன பொட்டுகளாய் தெரித்திருந்த ரத்தம் உலர்ந்து போயிருந்தது. ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த கஸ்மாலாம் பிடிச்சவளோட தலையும் அருவாளையும் எங்கே வைக்கிறது? இப்படி மேஜை மேலே வைக்கிட்டுங்களா? கேட்டுக்கொண்டே அத்தலையும் அருவாளையும் அந்த மேஜையின் மேல் வைக்க போனான். கையில் இருந்த சின்ன தடியால் அவனை தடுத்தார் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன். இல்லை, பேரண்ண தங்கசாமிங்க. எந்த ஊர்? இதே கிராமம் தாங்க. என் பொண்டாட்டி கண்ணம்மா முண்டம் வீட்டிலே கிடக்கு. தலையை மட்டும் கொண்டாந்துருக்கேன். எதுக்காக கொன்னேன்? எனக்கு துரோகம் பண்ணாயா? நான் வீட்டில் இருக்கிறப்பவே அடுத்த வீட்டு அம்னியோட பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு புழக்கடை பக்கமாக போய் பம்பு நாயக்கர் தோட்டத்தில் வேலை செய்கிற நாச்சியப்பனுக்கு முந்தானை விரிச்சிட்டு இருந்தான். அம்மனமாக இருந்த அவளை அப்படியே எழுதிட்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு, நீ எல்லாம் பொம்பளையான்னு மூஞ்சி நிறைய காரி துப்பி இந்த வீச்சறிவாளை எடுத்து வீசிட்டாயா? பாக்கு மெல்ற நேரம் கைக்கு தலை வந்துருச்சு. காக்கி யூனிஃபார்முக்குள் இருந்த இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் இதயம் ஐஸ் வாட்டருக்குள் முக்கி எடுத்த ஜலீர் என்றது. எப்போ நடந்துச்சது? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த நாச்சியப்பனையும் கொண்டுட்டியா? அவன் எதுக்கு அவசரம் கொல்லணும்? ஆம்பளை எப்படி வேணுனாலும் இருப்பான்யா. கோழி இடம் கொடுத்தா தானே சேவல் மேலே ஏறி மதிக்கும். தப்பு பண்ணவன் என் பொண்டாட்டி, அவளை தான் தண்டிக்கணும். தண்டிச்சிட்டேன். கான்ஸ்டபிள் என்றார் ஜெகதீசன். கான்ஸ்டபிள் நகர்ந்து வந்தார். அந்த பொண்ணோட ஹெட்டையும் அருவாளையும் ப்ரிசர்வ் பண்ணி ஆளை உள்ளாரதாள். அந்த பொண்ணோட உடம்பை முதல்ல சீஸ் பண்ணணும். ஒரு சில நிமிஷங்கள் ரத்தம் பிசுபிசுத்த கையோடு ஒன்றோடு ஒன்று வைத்து தேய்த்து கொண்டே லாக்கப்புக்குள் போனான் தங்கசாமி. வாசல் நின்றிருந்த ஜீப்புக்கு போனார் இன்ஸ்பெக்டர்.
மனசில் பிரமிப்பு ஓடியது. இவ்வளவு துணிச்சலாய் ஒருத்தன் கொலை செய்வானா? மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் ஸ்டேஷனுக்கு வந்தபோது தங்கசாமி லாக்அப் கம்பிக்குள் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். முகத்தில் முன்பிருந்த ஆவேசம் செத்து போயிருந்தது. விழியோரம் நீர் வழிந்திருந்தது. நெஞ்சை துருத்தி சிரமமாய் பெருமூச்சு விட்டான். நாற்காலில் உட்கார போன இன்ஸ்பெக்டர் ஜெகதீசனை கூப்பிட்டான். ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. அவனை நோக்கி நடந்தார் ஜெகதீசன். கொஞ்சம் அதற்றலான குரல் கேட்டான். என்ன ஐயா? விசும்பி விட்டு கேட்டான். என்னைய தூக்கில் போடுவாங்களா ஐயா, இல்லை ஜெயிலில் போடுவாங்களா? கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணணும். நிச்சயமாக விடுதலை கிடைக்காது உனக்கு. 2ல் 1 சர்வ நிச்சயம் புன்னகைத்தார் இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் ஆத்திரத்தில் புத்தி கட்டு போய் இந்த சிறுக்கியை கொண்டுட்டேன். அவன் எவன் கூடவோ போயிட்டு போகிறான்னு விட்டுருக்கணும். ஏன் எத்தனையோ பொம்பளைங்க புருஷனுக்கு பக்கத்தில் படுத்திருந்தாலும் தனக்கு பிடிச்சமான ஒருத்தனை நினச்சி பார்த்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் நான் ஆத்திரப்பட்டுருக்கக்கூடாது. ரொம்ப லேட்டாக உணர்ந்துருக்க நீ. இந்த ஞானோதயம் இனிமேல் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் கையில் அருவாள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து பார்க்கணும். கெட்டு போனவ கெட்டு போயிட்டா, அவளை வெட்டி போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? உனக்கும் பஞ்சாதிக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இப்போ ஊர் பூரா தெரிஞ்சிருச்சேன். பேப்பர்காரன் ஃபோட்டோவோட புட்டு போடுவானே, அவமானமெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பம். எல்லாம் என் புத்திக்கு தோணலையா? கொலை செய்கிறதுக்கு காரணமே அந்த ஆத்திரம் தான் ஐயா. ஒரு செகண்ட் தான் அந்த ஆவேசம் வரும். அதை முழுங்கிக்கிற மனோபக்கம் வேணும். உன் பொண்டாட்டியோட நடத்தை சரியில்லை நீ நினச்சா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவளை தள்ளி வச்சுடு. விவாகரத்து வாங்கிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க. ஒழுக்கமான இன்னொருத்தி கூட வாழ்க்கை நடத்திட்டு போ. அதை விட்டுவிட்டு பொண்டாட்டி சோரம் போயிட்டான்னு உடனே ஏதோ உலகமே அதிர்ந்து தலையில் விழுந்த மாதிரி பதறிக்கிட்டு அவளை கொண்டுக்கிட்டு தூக்குக்கோ ஜெயிலுக்கோ போகிறதால என்ன பிரயோஜனம்? ஐயா, நீங்கள் சொன்னது வாஸ்தமான பேச்சுங்க. இந்த லாக்கப்பில் கம்பிகளுக்கு பின்னாடி 1 மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியலையா? இனிமேல் நான் எப்படி 10 வருஷம் 12 வருஷம் ஜெயிலில் இருக்க போகிறேன்? இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் சிரித்தார். பயப்படாத தங்கசாமி, ஜெயில் வாசம் போக போக பழக்கமாயிரும். உன்ன மாதிரியான கிராமத்து ஆசாமிக்கெல்லாம் இந்த ஆத்திரம் குறைஞ்சா தான் கொலைகளை விழாமல் இருக்கு. படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதாங்க. பொண்டாட்டி மோசமானவள்னு தெரிஞ்சால் படித்தவன் விவாகரத்து கேட்பான், படிக்காதவனை பொண்டாட்டியோட தலையை கேட்பான். ஆத்திரம் கண்ணை மறைக்கிறப்போ விவேகம் ஜன்னலை சாத்திக்குங்கிறான் பழமொழி. உன்னோட விஷயத்தில் சரியாக போச்சு. தங்கசாமி முகத்தில் பட்டென்று அரைந்து கொண்டு அழுதான். இதை பாரு, இப்படியெல்லாம் அழுதுட்டு இருக்கக்கூடாது. பேசாமல் போய் அந்த திட்டில் படு. கொஞ்ச நேரம் கழித்து சோறு கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் நாற்காலிக்கு திரும்பினார். அன்றைய ராத்திரி 2 மணி. உடம்பை குறுக்கி கொண்டு லாக்அப் திட்டில் படுத்திருந்த தங்கசாமி ஸ்டேஷனில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து உட்கார்ந்தான். ஸ்டேஷன் பூராவும் மங்கலான வெளிச்சம். வாசலில் அந்த ஜீப் நின்றிருக்க கட்டின கைலியோடும் முழுக்கை ஷர்ட்டோடும் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் இறங்கி கொண்டிருந்தார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து லாக்அப்பை நோக்கி மெதுவாய் வந்தார். அடுத்த வினாடி கான்ஸ்டபிள் லாக்அப் பூட்டின் வாயை சாத்தினார். தங்கசாமி அதிர்ச்சியோடு எழுந்தான். ஐயா! இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் அவனை ஏறிட்டார். மெல்லிய குரலில் சொன்னார். முகம் இறுகி போயிருந்தது. எனக்கு ஒரு மனைவி இருந்தா. ஐயா! புரியாமல் அவரை பார்த்தான். அவர் சொன்னார், அந்த ஆவேசம் எனக்கு வந்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நீ அறிவாள். என்னோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் துப்பாக்கி, அவ்வளோதான். தங்கசாமி பக்கத்தில் உட்கார்ந்தார் ஜெகதீசன். முற்றும்.